Hello all, welcome back to my channel. Firstly, wishing you all a very happy Diwali. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் தீபாவளி vlog. ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு சீக்கா போட்டு குளிக்கணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். நம்ம காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கா போட்டு குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் நான் இந்த vlog எடுத்திருக்கேன். எனக்கு வந்து தியாஸ் விளக்கும் அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் வைக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ வீட்டில் நிறைய விளக்கேற்றி வச்சா எவ்வளோ அழகாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில டைம் நம்ம அந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த காஸ்டியூம் வந்து நம்ம சென்னை சில்கில் எடுத்திருக்கோம். யூஸ்வலாக நான் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணுவேன். அண்ட் சென்னை சில்க் வந்துட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மேக்ஸு அரோலியா அந்த மாதிரியெல்லாம் போக ஆரம்பித்தேன். பட் தென் சடன்லி ரீசன்ட் 2 monthஸாக வந்துட்டு நான் சென்னை சில்க் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வாவ் கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக நானே நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க நம்பவே இல்லை. பிகாஸ் மேபி எனக்கு தெரியல, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சென்னை சில்க் வேறு அண்ட் இப்போது இருக்க சென்னை சில்க் வேறுன்னு நினைக்கிறேன். செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தட் இஸ் நான் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தேன். இது வந்து A2Bயோட பலகாரம் ஹேம்பர்னு சொல்லலாம், கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லலாம். வீட்டில் எனக்கு வந்து பலகாரம் செய்ய தெரியாது, பட் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் நான் வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். எல்லா வருஷமும் A2Bலேருந்து ரொம்ப வெரைட்டியாக உங்களுக்கு ஒரு சில டைம் பக்கெட் மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் டின் மாதிரி இருக்கும், ரவுண்டாக ஸ்கொயராக நிறைய விதமாக வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பலகாரம் பாக்ஸ். ஸோ இது நீங்கள் கிஃப்டிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட் குவான்டிட்டி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 950 rupees. ஓகே, 950 980 சம்திங். இந்த வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் எவ்வளோ ப்ரைஸுன்னு கூட. பட் வர்த்னு சொல்லுவேன். யூஸ்வலாகவே 800 to 950 தான் இவங்களோட பலகாரம் பாக்ஸே இருக்கும். இதுலேயுமே அகல், லேகியம், நெய் பேக்கெட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. சரி, பூஜை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் தீபாவளினாலே வந்து மேக்ஸிமம் அதிரசம் ரொம்ப ஃபேமஸில். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்தேன். நம்பவே மாட்டீங்க, செம்ம லவ்லி அண்ட் டெலிஷியஸ் டேஸ்ட். கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த யூஸ்வலாக A2Bனாலே நம்மளுக்கு வந்து நெய் வாசனை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிரசம் கூட நெய்யில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நான் ஸ்வீட்டே எடுக்காத ஒரு பொண்ணு, எனக்கு அவ்வளோ ஸ்வீட்லலாம் க்ரேஸ் கிடையாது. ஆனால் அந்த அதிரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து எப்போவுமே A2B ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இல்லை ஹேம்பர் அப்படின்னா A2B அண்ட் குப்தா பவன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக ஹேம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இந்த டைம் நாங்கள் வந்து குப்தா பவனோட கிஃப்ட் ஹேம்பர்ஸும் வாங்கியிருந்தோம், A2Bயோட ஹேம்பர்ஸும் வாங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் நம்ம வந்து இப்போ மாமியார் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். எவ்வளோ மழைன்றது மட்டும் பாருங்கள், செம்ம ரெயின். அதுவும் இல்லாமல் காலையில் ஐ திங்க் ஒரு 6 or 7 அந்த டைம் தான் கிளம்பியிருப்போன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 7:30. செம்ம மழை, மின்னல் வெட்டுது. அண்ட் இடி இடிக்கும் போது காரே வந்து வைப்ரேட் ஆகுது, அந்த அளவுக்கு மழை. எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்து ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இல்லை லேட் நைட்லலாம் வந்துட்டு இந்த மழை இடி மின்னல்லாம் வரும்போது காரே வைப்ரேட் ஆகும். அது ஏன்னு தெரியல, பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது, அது கூட கண்ணுக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மழை. பயந்துட்டே தான் போயிருந்தோம், பட் எப்படியோ சேஃபாக போயாச்சு. அண்ட் நம்ம வந்து மாமியார் வீட்டில் நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்குது, மம்மி டாடி வீட்டில் கிடையாது. ஸோ மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே அடுத்த நாள் தான் தீபாவளி. 20th அன்னைக்கு தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா 21st அன்னைக்கு தான் வந்து நோன்பு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் 20th அன்னைக்கு ஒரு கேஷுவல் டே மாதிரி தான் இருந்தது. பட் நாங்கள் வந்துட்டு பலகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் அந்த கேட்லேருந்து வெளில இறங்கும் போது அவ்வளோ தண்ணி, அதனால் நான் பேக் சீட்லேயே உட்காந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் கூட ஏற முடியல, பிகாஸ் ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. பாருங்களேன், இங்கே கூட உங்களுக்கு தெரியும், விண்டோவில் இதுக்காகவே கேப்சர் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்த வண்டி. பட் அந்த சைட் ஃபுல்லாக தண்ணி அடிக்குது, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. எனிவேஸ் நம்ம வந்து இது சைக்ளோன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது மழை அப்படி தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் மார்னிங் வந்து சங்கீதாலேயே சாப்பிட்டுட்டோம்.
என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் கோம்போ அண்ட் நான் வந்து மினி டிஃபன் சாப்பிட்ருந்தேன். ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சங்கீதா பிரான்ச் வரேன். நிறைய பிரான்ச் சங்கீதா, கீதம், சரவணா பவன் விடவே மாட்டேன். ஏ டு பி இதெல்லாம் நம்மளோட ஃபேவரட் ஹோட்டல்ஸ். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மினி காஃபி நம்ம மினி டிஃபனுக்கு வந்திருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல பட்டாசு சத்தம் இருந்துச்சு. நிறைய பட்டாசு சத்தம். என்னதான் நைட்டில் நம்ம வெடிக்கிற வெடி எல்லாமே புது 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 ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருந்தா கூட கிராக்கர்ஸில் மார்னிங் இந்த லக்ஷ்மி வெடியும் ஆட்டம் பாம்பும் போடுறது தான் பெரிய வேலை. இங்கே எல்லா இடத்துலையும் இந்த சத்தம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக நமக்கு தயாரிக்கணும்னு நினைக்கிறேன். நைட்டு ஈவினிங்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் மார்னிங் மட்டும் எப்போவுமே கட்டா முட்டான்னு அடித்து தள்ளுது. ஸோ அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் வந்துட்டு பட்டாசு அங்கேயும் போய் மாமியார் வீட்டில் வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். என்னன்னே எனக்கு தெரியல. காலங்காத்தால் ஃப்ளட் வர அளவுக்கு மழை. மத்தியானம் கிளம்பும் போது அவ்வளோ வெயில். உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட்டில் ஒரு சில இடத்துல மூடி இருக்குது, ஒரு சில இடத்துல பயங்கர வெயிலாக இருக்குது. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சரி நம்மளும் பட்டாசில் வெடிக்கணும்ல. நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த பாம் கிராக்கர்ஸ் எல்லாம் பெருசாக வெடிக்கிறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப வருஷம் வெடித்து போர் அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் அண்ட் நைட் கிராக்கர்ஸ்க்கு மூவ் ஆகிருக்கோம். இதுதான் வந்து ஜெயச்சந்திரன், கீழ்கட்டளை ஜெயச்சந்திரன். அதை சும்மா ஒரு எட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். அண்ட் நம்ம நைட் கிராக்கர்ஸை தான் வெடிச்சிட்ருக்கோம். ஒரு சரம் மட்டும் கிராக்கர்ஸில் ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே. ஏன்னா ஒன்று ஒன்றா வெடிக்க வேணாம்ல, லைனாக வெடிச்சிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ அதனால சரம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தோம். அண்ட் நிறைய நைட் கிராக்கர்ஸ் தான், நீங்களே பாருங்கள். நைட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே தெரியல. ஏதோ நம்ம ஊட்டி கொடைக்கானலில் மிஸ்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இருட்டாயிடுச்சு, அவ்வளோ புகை மூட்டமாக இருந்துச்சு. இப்படி இருந்தால் மழை பெய்யாமல் வேறு என்ன நடக்கும்? அத்தனை புகையும் நம்ம மேலே ஏற்றிருக்கோம். அது கண்டிப்பாக மழையை தான் கொண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு புகை. ஃப்ரண்ட்டில் என்ன வருதுன்னு கூட அவ்வளோ தெரியல. அண்ட் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த லேம்ப் போஸ்ட் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் தெரியல. இது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம நோம்புக்கு கிளம்புறோம். ஸோ திருப்பியும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி நோம்பு எடுக்கணுங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இதுவுமே சென்னை சில்கில் வாங்கின காஸ்டியூம் தான். இது ஒரு ஆக்சுவலாக மிராண்டா ஆரஞ்ச் கலரில் இருக்கும். பட் அது உங்களுக்கு எந்த கலரில் தெரியுதுன்னு தெரியல. அகெயின் காலையில் சரியான மழை. அண்ட் முன்னாடி நாள் விட பரவாயில்ல, பட் மழை பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி ஆஃபீஸ்க்கு வேறு வரணும். பிகாஸ் நம்மளுக்கு 20 மட்டும்தானே லீவு, 21 ஆஃபீஸ் இருந்தது. சரி இதை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏர்லியே நம்ம கிளம்பிட்டோம். லைக் காலையில் ஒரு 6 o'clock 6:30 மாதிரி கிளம்பிட்டோம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோவிலுக்கு கிளம்பினோம். ஸோ இதை தான் அந்த நோன்பு தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அண்ட் நம்ம கபாலீஸ்வர் கோயில் தான் போயிருந்தோம். அண்ட் அந்த கோவில் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவிலில் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பழைய கோவில். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கோவில்னு சொல்லலாம்.
படிச்சுட்டு ஆஃபீஸில் போய் செட்டில் ஆயாச்சு. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.